கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தலே அநேக இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 22ஆம் அதிகாரத்தில் கூட 12ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே இப்பொழுது கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்த நோக்கம் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருக்கிற ஜனத்தை விடுதலை ஆக்கி, இழந்து போன ஏதேனும் நன்மைகளை மறுபடியும் கொடுத்து, ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்க கொடுத்து, அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், நித்திய காலமாக அழிவில்லாத வாழ்வை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் கடந்து வந்த காரணம் அதுவாக இருக்கிறது. மனிதனும் ஆண்டவர் எப்படியாவது பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்காக ஆண்டவர் அநேக நிலைகளிலே மனிதனோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். திருமறையின் எல்லா பகுதிகளிலும் பார்க்கும் பொழுது மனுக்குலம் மீட்படைய வேண்டும், ஆண்டோட ராஜ்யத்துக்கு உகந்தவளாக மாற வேண்டும் என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இங்கு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட நிலையிலே அழைக்கிற ஒரு காரியம். ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரை வரவேற்கிற ஒரு மனவாட்டி திருச்சபையாக நீங்களும் நானும் காணப்படுவது அவசியம். ஆகவே வருகிறேன் என்று சொல்லுகிறவர் பொய்யுரையாதவர், அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் வருகையிலே நாம் எல்லாரும் எதிர்கொண்டு போகிற மனவாட்டியாக மாற வேண்டும் என்பதற்காக தான் அநேக தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக பரிசுத்த வேதாகமம் எதற்காக என்று சொன்னால், நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, வாசித்து அது நேசித்து அதன்படி நடந்து பரம ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து முடிக்கிறது தான் முக்கியமான காரியம். ஆகவே நீர் வாரும், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், ஆயத்தமாய் இருக்கிறேன். ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்கள் வருகிறார் என்று சொன்னால் எல்லாம் ஆயத்தம். சில இல்லங்களுக்கு சென்று கதவை தட்டுவோம், அப்பொழுது சொல்வார், கொஞ்சம் பொறுங்க, நான் ஆயத்தமாகி வந்து விடுகிறேன், ஆகவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். வந்த பின்பு வாருங்கள் என்று அழைப்பார்கள். இதுதான் திருமறை இந்த பகுதியிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். திருமறை சொல்வது போல, வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அந்த ஒரு வாழ்விற்கு ஆண்டவர் கதவை தட்டுகிறான். நாம் என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் ஆயத்தமாகவில்லை. இப்போ ஆயத்தமாகிற பின்பு நாம் அவரை அன்போடு வரவேற்கிறவர்களாக மாற வேண்டும். ஆகவே ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவரை அழைக்கிறவர்களாக நாம் காணப்படுவது அவசியம். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் என்பது நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலங்கள், நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலங்கள். ஆகவே அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நீங்கள் நானும் காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலங்களாக தந்திருக்கிறார். ஆயத்தப்பட்டு நாம் அவரை வரவேற்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். ஆகவேதான் திருமறை சொல்கிறது, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். ஆகவே விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆண்டவருடைய அழைப்பு இதுதான், இலவசமாக இருக்கிறது. நித்திய வாழ்வா? பணம் கிடையாது. அதற்கு எந்த ஒரு டிக்கெட்டு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறது கிடையாது. இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிற தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். தாகமாயிருக்கிறவன் விருப்பம் உள்ளவன் என்று சொல்கிறார். விருப்பம் உள்ளவன். ஒருவேளை ஆண்டவர் வலுக்கட்டாயமாக எல்லாரும் உள்ள வாங்க சொல்லி கூப்பிடுறதில்ல.
ஒருவேளை நோவா பேழையை செய்த பொழுது பேழையில் நிறைய இடம் இருந்திருக்கும். ஆனால் ஏன் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார்? அவ்வளவுதான், வாய்ப்பு தான் கொடுக்கப்படும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய காரியம். ஆக நோவாவின் பேழையை ஆண்டவர் பேழைக்கு வரும்படிய ஜனங்களை அழைக்கிறார். நோவா 120 வருஷம் நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார், உள்ள வரல. அதுக்கு பின்பதாக வாய்ப்பு இல்லை, கதவை கொட்டி சாவியை கொண்டு போயிட்டார். அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். விருப்பத்தோடு நம்ம விரும்பணும்னா அது கிடைக்கும். அப்ப விருப்பம். அதனாலதான் இன்னும் திரு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்று சொன்னால் விருப்பத்தோடு அஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ளும்படியா விரும்புகின்றவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே இதில் தான் நீங்கள் அநேக உலகத்தின் மக்கள் அநேக பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் என்ன அவர் ராஜ்யத்துக்கு வேண்டாம் கூட்டு உள்ள போவார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் திறந்துதான் இருக்கோம், அதை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம தான் அதில் பிரவேசிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். நாம் அதற்காக பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்தின் பலனாக அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆகவே இங்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இலவசத்துக்கு இன்னைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இலவசமாக கொடுத்தாச்சுன்னா அதுல இன்னைக்கு பல காரியங்கள், ஒருவேளை ஒரு சேலை வாங்கினா இன்னொரு சேலை இலவசம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒருவேளை இது சாயம் போகுமோ, இது ஒருவேளை சீக்கிரத்தில் அழிஞ்சு போயிருமோ, பிஞ்சு போயிருமோ, அப்போ கிழிஞ்சு போயிருமோ, அப்போ இலவசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஆனால் பரலோக ராஜ்யம் இலவசமாக தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் யாரும் அதை பலவந்தமாக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆனால் தேவ வசனத்தை கேட்டு நாம் அவதற்குள் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருப்போமானால் நம்மை போல வேறு பேறு பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்ப அந்த நிலையிலே அவருடைய சமூகத்திலே தாகத்தோடு அங்கு தாகமாய் இருக்கிற வரக்கடன், தாகமாய் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர் திருப்திப்படுத்துகிறார். தாகத்தை தீர்க்கிற ஆண்டவர், தாகத்தை தீர்க்கிறவர். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் தேடி வந்து அவர் மூலமாக தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அத்தனை பேரையும் தாகத்தை தீர்த்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். காலம் கடைசியாக இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும், ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், மணவாட்டியாக ஆயத்தமாக இருக்கிறோம், மணவாட்டி திருச்சபையாக ஆயத்தமாக இருக்கிறோம். வாரும் என்று அழைக்கின்றவர்களாக இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வசனத்தை அந்நிய காரியமாக எண்ண வேண்டாம். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், இது ஜீவனுள்ளவைகள். இதன் மூலமாக அது நித்திய ஒரு வாழ்விற்கு வழிநடத்தப்படுகிற காரியம் உண்டு. நாம் வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்வோம், ஆண்டோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு மக்கள் தருவாராக. ஆமென்.